ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தன் மீது தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அந்நாட்டு ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தளங்கள் மீது 541 ட்ரோன்களை ஈரான் ஏவியது. இவற்றில் 501 ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஆனால் 21 ட்ரோன்கள் பொதுமக்கள் வாழும் பகுதியில் விழுந்து வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்தனர், 58 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமீரக அதிபர் அல் நயானை தொலைபேசியில் அழைத்து பேசியதாக பிரதமர் மோடி ஏகலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மேற்கு ஆசியாவில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. மறுபுறத்தில் ஈரான் நடத்தி வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தங்களின் கூட்டாளி நாடுகள் மீதும் நட்பு நாடுகளின் மீதும் ஈரான் கண்மூடித்தனமாக ஏவுகணைகளை வீசுவதாகவும் பொதுமக்களை இலக்கு வைப்பதாகவும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளின் தாக்குதல்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளதாக அவர் கண்டித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.